இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. உனக்கு என்ன வேணும்? ஆவிகளை வெளிச்சத்துக்கு அனுப்புறத நீ நிறுத்தணும். அது என்னால முடியாது. அப்ப உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். பைரவி இந்தம்மா பிரசாதம் சாப்பிடு. இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு. அம்மன் பிரசாதம் நான் சொல்றேன்ல, எடுத்துக்கோ. ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல. பொய் சொல்ற. கவலைப்படாத, உன் மனசுல இருக்கிற குறை தீரும். உனக்கு வழி கிடைக்கும். அந்த வழிதான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நீ தானே சொன்ன நம்பிக்கையோட வர்றவங்கள ஏமாற்றத்தோட அனுப்பக்கூடாதுன்னு. நம்பிக்கை வை, ஏமாற்றம் வராது. நீ குழந்தையா இருந்தாலும் உன் வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கை தருதா. உன் நம்பிக்கையே உனக்கு வழிகாட்டும். எது தப்புன்னு நினைக்கிறியோ அதுதான் சரியாகும். எதை வேணாம்னு நினைக்கிறியோ அதுதான் உனக்கு உதவியா அமையும். எதை ஆபத்துன்னு நினைக்கிறியோ அதுதான் ஆறுதலா அமையும். தப்ப சரியாக்குறதும் ஆபத்தை ஆறுதலா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அதுவே உனக்கு வழியா அமையும். ஆபத்து ஆறுதலா மாறும்னா, தப்பு சரியாகும்னா, நான் எதை நினைச்சு பயப்படுறேன்? டாக்டர் ஞானவேல். எஸ், டாக்டர் ஞானவேலை பார்த்தா ஒரு வழி கிடைக்கும். போய் அவர் பார்த்தலாம், அதான் சரியா இருக்கும். பாப்பா, பாப்பா, அந்த குழந்தை யாருன்னே தெரியலையே. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. இந்த வயசான காலத்துல கார் ஓட்டாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? எங்க சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன். டாக்டரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க ஒய்ஃபை விசாரிக்கலாம். டோர் திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. அம்மா, சொல்லுமா. என் பேரு பைரவி. எங்க அம்மாக்கு இன்னைக்கு ஆபரேஷன். அது உங்க வீட்டுக்காரர் தான் பண்றாரு. நான் அவர் பத்தி கொஞ்சம் பேசணும். வாமா. என்னது இதெல்லாம்? அவருக்கு அவரோட அன்றாட வேலைகளை ஞாபகப்படுத்துற கார்டு. ஏன் அவருக்கு அவரோட அன்றாட வேலைகள் ஞாபகம் இருக்காதா? தினமும் பண்றதை எப்படி மறந்து போகும்?
அவருக்கு சமீப காலமா ஞாபக மறதி நோய் வந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை கூட மறந்துடுவாரு. இந்த கார்டுகள் தான் அவருக்கு அவரோட அன்றாட தேவைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மனைவியா எனக்கு அவர்கிட்ட அதுதான் பயமா இருக்கு. அவரோட ஞாபக மறதி நோய் அவரை எந்த விதத்திலயாவது தப்பாக்கிடுமோன்னு கவலையா இருக்கு. இது வீட்ல மட்டுமா இல்ல வெளியிலயுமா? நோய்க்கு எதுமா வீடு வெளியிலங்கிற பாகுபாடெல்லாம் எப்பவும் இப்படிதான். இது எப்பல இருந்து? இப்பதான் ஒரு 3 வருஷமா. ஒரு நல்ல மனைவி கழகு தான் கணவனை நல்லபடியா கவனிச்சுக்கிறதுதான். எனக்கு என் கணவர் முக்கியம் இல்லையா? அதனாலதான் அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எந்த களங்கமும் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ற யாரையாவது அனுப்பி வைங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் ஒன்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர். எஸ், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல டாக்டர், உங்களை பத்தி கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன பத்தியா? என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு டாக்டர். உங்க உடல்நிலையை பத்தி எனக்கு தெரியும். ஏன் உடல்நிலை பத்தியா? What do you mean? எனக்கு எல்லாமே தெரியும் டாக்டர். நீங்களே இப்போ ஒரு நோயாளி. உங்க நோயை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். டாக்டர் ஞானவேல் கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க வைஃபை பார்த்தேன். உங்களுக்கு உங்க அன்றாட தேவைகளை எல்லாம் ஞாபகப்படுத்த நீங்க யூஸ் பண்ற கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு ஞாபக மறதி நோய் அது இப்ப உச்சத்துல இருக்கு. அதனால நீங்க நிறைய விஷயங்களை மறந்துடுறீங்க. அது உங்க தொழிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் உங்க வைஃப் தான் சொன்னாங்க. இந்த ஞாபக மறதி நோயால ஏற்கனவே நீங்க பண்ண பல ஆபரேஷன்ஸ்ல பல உயிர்கள் போயிருக்கு. இன்னைக்கு நீங்க எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்க. நீங்க பண்ண கூடாது. இத நான் பண்ண விட மாட்டேன். எனக்கு எங்க அம்மா உயிர் தான் முக்கியம். வாட் நான்சென்ஸ்? என்ன உளறிட்டு இருக்கீங்க? எனக்கு ஞாபகம் மறதின்னு என் வைஃப் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்க சார். என் வைஃப் பேரை சொல்லி என்னையே குறை சொல்றீங்களா? என் வைஃப் கிட்டே கேக்குறேன். சாரி சார். உங்க வைஃப் இறந்து 3 வருஷம் ஆச்சு. பாத்தீங்களா? உங்க ஞாபக மறதியை நீங்களே நிரூபிச்சிட்டீங்களே. என்ன விளையாடுறீங்களா? வெளியே போங்க. உங்க கற்பனை கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. கோவப்படாதீங்க. உங்க வைஃப் கோவப்படாதீங்கன்னு சொல்றாங்க. என் வைஃபா? என் வைஃப் எப்படி? ஆமா சார், அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன சீட் பண்றியா? ஐயோ இல்ல சார், உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க செத்து போன உங்க பக்கத்துல இருக்காங்கன்னு பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், நான் பொய் சொல்லல. இறந்தவங்க என் கண்ணுக்கு தெரிவாங்க, என் கூட பேசுவாங்க. என்ன விளையாடுறியா? இப்ப வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டுமா? ஒரு நிமிஷங்க. ஒரு நிமிஷங்கன்னு உங்க வைஃப் சொல்றாங்க. பைரவி, நான் இங்க இருக்கேங்கிறத அவர் நம்பணும்னா அவர் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லிட்டு இருப்பாரு. அத பத்தி சொல்ல அவருக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்துரும். சார், நீங்க அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவீங்களா? வருமுன் காப்பவனே நல்ல மருத்துவன். வருமுன் காப்பவனே நல்ல மருத்துவன். என்னங்க, இனி நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டாங்க. நான் உங்களுக்காக தான், உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் வெளிச்சத்துக்கு போகாம இங்கேயே இருக்கேன். இனி நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? உங்களுக்காக தான்
உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க வெளிச்சத்துக்கு கூட போகாம இங்கே இருக்காங்களா? உங்களுக்கு இருக்கிற பேர் புகழ் வேற யாருக்கும் கிடையாதுங்க. வேற யாராலையும் எடுக்கவும் முடியாது. உங்களுக்கு இருக்கிற பேரையும் புகழையும் வேற யாரும் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. இதே பேரோட புகழோட எந்த களங்கமும் இல்லாம தயவு செஞ்சு வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கலங்கமும் இல்லாம இதே பேரோட புகழோட நீங்க வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்களா? எனக்கு தெரியும், என் புருஷன் மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாரு. தவறுன்னு தெரிஞ்சா அவர் அடுத்த நிமிஷம் அங்க இருக்க மாட்டாரு. சாரிம்மா, ஐ எம் ரியலி சாரி. தப்பு பண்ணிட்டேன். இனி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்பா, பண்ண மாட்டேன். இனி என் வைஃப் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா இந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஞானவேல் சார். நான் என் வேலையை ரிசைன் பண்ண போறேன் சார். என்ன திடீர்னு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க இந்த ஹாஸ்பிடல் ரொம்ப முக்கியம். நோ 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 நான் நோ உங்களை போக ப்ளீஸ் விட ப்ளீஸ் மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ஷூர். எஸ், சரி, எப்ப ரிலீவ் ஆகுறீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து. அந்த ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணவா? ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. வருமுன் காப்பவன் நல்ல மருத்துவன். நீ நல்ல ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டேம்மா. என்னையும் காப்பாத்தி உன் அம்மாவையும் காப்பாத்திட்டு நீயே ஒரு நல்ல டாக்டர். காட் பிளஸ் யூ மா. பிளஸ் யூ. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல சாரி சொல்றதான்னு தெரியல. என் மனைவியோட மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமா இருந்த டாக்டரை ரிசைன் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல என்கிட்ட உதவி கேட்டு வந்த உங்களை உதாசீனப்படுத்தினதுக்கு சாரி கேட்கறதான்னு தெரியல. என் கையில ஞாபகப்படுத்துற எந்த விஷயமும் வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க, அதான் கையல் சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கையலுக்கு மட்டும் நல்லது பண்ணல, எனக்கும் தான் நல்லது பண்ணிருக்கீங்க. கையல் மரணத்துக்கு நான் அவ பக்கத்துல இல்லாததுதான் காரணமோன்னு இத்தனை நாள் என் மனசுல பாரமா இருந்துச்சு. இப்பதான் புரிஞ்சுது அது என்னோட மிஸ்டேக் இல்ல, அந்த தப்பான டாக்டர் தான் மிஸ்டேக் பண்ணிருக்காருன்னு. சோ என்னையும் ரிலீவ் பண்ணி விட்டீங்க. தேங்க்ஸ் அண்ட் சாரி. இதுல சாரி சொல்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லையே. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருப்பேன். சரி, உங்க வைஃப் கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா என்ன பேசிருப்பீங்க? இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏன் பேசக்கூடாது? இறந்தவங்களோட பேசுவா முடியும். இவர் எப்பவும் இப்படிதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாரு. சொல்லுங்க பிரணவ், என்ன பேசிருப்பீங்க? என் கையில் இல்லாத வாழ்க்கைய இனிமே நான் எப்படி வாழ போறேன்?
ஐ லவ் யூ கயல். இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்காங்க. கயலா? எனக்கா? கையில் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபைல்ல போட்டு அதை கொடுத்திருக்காங்க. ஆனா கயல் இறந்த கோவத்துல இருந்த நீங்க ஃபைல் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்க. நான் படிக்கிற மன நிலையில இல்ல. நீங்களே படிங்க. சாரி பிரணவ், உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த நிலைமைக்கு நீ காரணம் நினைச்சுக்காத. ஏன்னா நீ காரணம் இல்ல. உன்னை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். உன்னை நான் எப்ப காதலிக்க ஆரம்பிச்சேனோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அதே காதலோட தான் இருக்கேன். உனக்கும் எனக்குமான அந்த காதல் மாறல, மாறாது. நான் உன்னை சந்தோஷமா தான் பார்த்திருக்கேன். இனிமேல நான் உன்னை சந்தோஷமா தான் பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா என்ன நான் பார்த்துக்கிட்டதை விட நீ பார்த்துக்கிட்டது தான் அதிகம். என்னால அன்பை மறக்கவே முடியாது பிரணவ். அது இன்னும் என் கண்ணிலேயே நிக்குது. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது, ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போகும்போது உன் முகம் அவ்வளவு கவலையோட, கண்ணுல கண்ணீரோட. அதுக்கு முன்ன வரைக்கும் உன்னை நான் அப்படி பார்த்ததே இல்லை. இனியும் உன்னை நான் அப்படி பார்க்க கூடாது. சந்தோஷமான பிரணவு தான் நான் பார்க்கணும். நீங்க உண்மையா ஆசைப்பட்ட பெண் குழந்தை என்னால பெத்து கொடுக்க முடியல. சாரிங்க. நாளைக்கு காலையில நீங்க வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தா உங்க முகத்துலதான் நான் முழிப்பேன். I love you. என் கையலுக்காக நான் இனிமே சந்தோஷமா இருப்பேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ். உனக்கு என்ன வேணும்? ஆவிகளை வெளிச்சத்துக்கு அனுப்புறத நீ நிறுத்தணும். அது என்னால முடியாது. அப்ப உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்.